பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்கள் மத்தியிலே கடவுளுடைய ஆவியானவர் என்னை அழைத்து வந்ததற்காக அவரை நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு ரட்சகர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்க வருகிறோமோ அவரோடு உலாவ வந்திருக்கிறோம். வேதத்திலே பக்தனாகிய யோவானுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அதிலே 7 குத்து விளக்குகளின் மத்தியில் அவர் உலாவுகிறவராக இருக்கிறாரா. 7 குத்து விளக்குகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த யோவானின் வெளிப்பாடை கொஞ்சம் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்கள். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் த ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் புதுச்சேரியிலும் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அப்படியே நீங்கள் விசுவாசிக்க அவர் உங்கள் மத்தியில் உலாவுகிறதை உங்கள் உணர முடியும். உங்கள் சரீரங்கள் சுகமடையும், உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், உங்கள் மன உளைச்சல்கள் நீங்கும், புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் உங்களை நிறைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த திருச்சபையில் கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார், என் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். தகப்பனே, இந்த காலை ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதித்து எங்களை அபிஷேகித்து எங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறீரப்பா. இவைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக கோர சிலுவையை சுமந்தீர். அந்த சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். எதற்காக? உம்முடைய திருச்சபையை உம்மோடு அழைத்து கொண்டு செல்வதற்காக. இன்றைக்கும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் ஏற்ற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவுக்கு மகிமையாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சமாதானம், இயேசு ரட்சக நாமத்தில் அபிஷேக தைலம், ஒரு ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதாக, கண்ணீர் யாவையும் துடைக்கப்படுவதாக. சமாதானத்தோடு சுபிட்சத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னுடைய அருமை நண்பரும் தேவ மனிதருமாகிய அருமை ஐயா வின்சென்ட் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் அழைத்து சென்றார், திருச்சபையினுடைய போதகர். அதற்கு பின்பு முதலாவது உங்கள் மத்தியிலே நான் வருவதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த தேவ மனிதனுடைய நினைவுகள் இன்னும் எனக்குள் பசுமையாகவே இருக்கிறது. ஆனால் அவர் இருக்கிற இடத்தை இப்பொழுது ஆவியானவர் நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் ஆவியானவர் நிரம்பியிருக்கிறார். அவருக்குள் இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிரப்பியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் விண்ணகத்திற்கு சென்ற பின்பு அவர்கள் தேவனுடைய மகிமையிலே தேவனோடு கூட சஞ்சரிப்பார்கள். ஒரு இளைப்பாறுதலுக்குள் அவர்களை நிரப்பியிருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் நிரப்பியிருக்கிறார். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே நம்ம எல்லாரும் பரிசுத்தாவினால் நிறைய 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 உன்னதங்களிலிருந்து வருகிற ஒரு ஆறுதலின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உள்ளத்தில் ஒரு அருமையான செய்தியை, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்தார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து
துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் பேசுவாராக. வேதத்தில் சில வார்த்தைகள் தேவனுடைய வாயிலிருந்து நேரடியாய் புறப்பட்ட வார்த்தைகள் உண்டு. பைபிளில் சில வார்த்தைகள் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அநேக நேரங்களில் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வாயிலிருந்த வார்த்தை மிகவும் வல்லமையுடையது. பாருங்கள், ஏசாயா 58:14 சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய நாளை மகிமையாய் எண்ணி வரும்பொழுது 14 சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு சுற்றி இருந்திருக்கலாம். அவைகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன், என் தேவனை நான் மகிமைப்படுத்த போகிறேன், என் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன், என் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறேன், தேவனுடைய தொடுதலை அனுபவிக்க போகிறேன், தேவனுக்காய் எழும்ப நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன் என்று சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய் சொல்லிட்டு நீங்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அதே வாய் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற கர்த்தரே இதை சொன்னார். என்ன சொன்னார்? அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நுணுக்கமான துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? இயேசு ரட்சகர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நம்பர் 1, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இரண்டாவது, அவர் விழுங்கின பின்பு மற்றொரு காரியத்தை சொல்கிறார், எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதுவரை இருந்த எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் வெட்கத்தையும் பூரணமாய் எடுத்து போடுவேன். அல்லேலூயா. 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இங்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறாரோ, அடுத்த வினாடியிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், நாம் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை அவர் துடைக்கிறவராம். கடந்த வாரம் இயேசு ரட்சகர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் எல்லாரும் கொண்டாடினோம் இல்லவா? இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு ரட்சகர் பாதாளத்தை ஜெயித்தார். ஆகவே தான் கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். ஏனென்றால் அது என் ரட்சகர் ஜெயித்த ஒரு காரியம். அல்லேலூயா. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூறு எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது ஒரு அற்புதமான அனுபவம். அல்லேலூயா. நான் கூட நம்முடைய போதகர் ஐயாவுடைய மரணத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேன். அது மிகவும் மகிமையாக இருந்தது. அவர் இங்கே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே முகங்குப்புற விழுந்து தேவனை ஆராதித்து விட்டு கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய்விட்டார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம்! யோசித்து பாருங்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு யோனோக்கை போல இன்றைக்கு கூட நம்ம இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆகவே நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை குறித்த பயமே இல்லாதபடி வேரோட கர்த்தர் அதை பிடுங்கி போட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.
ஏனென்றால் இயேசு ரட்சகரின் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய கிறிஸ்துவத்தின் உயிர் நாடி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, நம்மையும் எழுப்புவது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? கடந்த முறை நான் என்னுடைய சாட்சியை சொன்னேன். ஏப்ரல் 5 கடந்த வருடம் ஒரு மரித்த குழந்தையை என் கரங்களில் கொடுத்தார்கள். துவண்டு போனேன். ஆண்டவரே, இவர்கள் போய் ஒரு எமர்ஜென்சியில் மற்றொரு முறை செக் பண்ணிக்கலாமே, ஏன் நீங்கள் கொண்டு வந்தார்கள், நீங்கள் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்ல வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த குழந்தையை எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. என் உள்ளத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு விசுவாச ஆவியை ஊற்றினார். நானும் ஓடி ஓடி ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஒரு கடுகளவு கூட அந்த குழந்தையில் மாற்றம் இல்லை. கண்களை திறந்து பார்த்தேன், வெள்ளை விழிகள் தான், கருவிழிகள் இல்லை. கழுத்து துவண்டு விட்டது, கரங்கள் துவண்டு விட்டது, கால்கள் துவண்டு விட்டது, ஜில் என்று ஆகிவிட்டது. கட்டை போல ஒரு மரக்கட்டையை நான் கையில் வைத்திருப்பது போன்ற உணர்வு வந்து விட்டது. அப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன், இயேசு ராஜா, நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறேன், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி கடைசியில் என் வீட்டு சோஃபால் அந்த குழந்தையை போட்டுட்டு, ஆண்டவரே, எலியாவின் கையில் ஒரு குழந்தை வந்தபோது அந்த குழந்தையை எழுப்பின அதே இயேசு இந்த குழந்தையை எழுப்ப வல்லமை உள்ளவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தைக்குள் ஜீவன் வரட்டும் என்று என் கரத்தை அதனுடைய மார்பு பகுதியில் வைத்தேன். குழந்தை கண்விழித்து அழ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ வார்த்தைக்காக பிரசங்கத்துக்காக மாத்திரமல்ல, வாழ்க்கையின் அனுபவமாய் கர்த்தர் மாறுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மரணத்தை குறித்த பயம் வேண்டாம், மரணத்தை நான் ஜெயமாக விழுங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். விழுங்கின பின்பு அவருக்கு அடுத்த வேலை என்ன செய்தார்? எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில நேரத்தில் உலகத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் நம்ம ஏமாத்திடலாம். நம் இருதயத்தின் அழகை, இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறார். இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த முதல் ஆராதனையில் வருகிற ஒவ்வொருவரோடும் நீ பேசு, 2ஆம் ஆராதனையில் வருகிற ஒவ்வொருவரோடு பேசு, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். நான் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன். நான் செய்ய போகிற அடுத்த காரியம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்கள் முகங்களில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்கும்படி ஒரு வைராக்கியத்தோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நான் எல்லா முகங்களில் இருந்த கண்ணீரை துடைக்க போகிறேன். இயேசு ரட்சகர் அந்த பூமியில் உலாவின போது அநேகர் அவரிடத்தில் கண்ணீரோடு வந்தார்கள். அவர்கள் கண்ணீரை கண்ட உடனே அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய மனதுருக்கம். அப்படியே அவர்கள் கண்ணீரை துடைத்தார். நான் வேதத்தை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், ஒரு பெண் வருகிறாள். அவள் பெயரே பாவியான ஸ்திரீ. அவள் வாழ்க்கையை முழுவதும் கண்ணீர். வாசிப்போமா? லூக்கா 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆமென். அவள் அவருடைய பாதத்தை தன் கண்ணீராலே துடைத்தாள். அவ்வளோ ஒரு மனஸ்தாப கண்ணீர். அந்த கண்ணீருக்கு பின்னாக ஒரு மனஸ்தாபம் இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில், ஆண்டவரே, நான் தேவ பிள்ளை தான், என் வாழ்க்கையில் சில பாவங்கள் குறுக்கிட்டதினால், சில அசுத்தங்களுக்கு நான் இடம் கொடுத்ததினால் என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைக்கும்படி நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவளை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ. அல்லேலூயா. அவள் முகத்தில் இருந்த கண்ணீரை துடைக்க ஒரு வார்த்தை அனுப்புகிறார். என்ன வார்த்தை? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரை துடைக்க, நம்முடைய ஆத்மாவிலே இருந்த பாவத்தின் நிமித்தம் அந்த கண்ணீரை துடைக்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் பாவங்கள்
மன்னிக்கப்பட்டது. அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்குள் பாவம் ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அதுவே ஒரு பாவம். அல்லேலூயா. நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் நிலைத்திராது. ஆகவே தான் பக்தனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவியாக இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றினது. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு மனஸ்தாப கண்ணீர் நம்முடைய முகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் கண்ணீரை துடைக்க முடியாமல் பல கண்ணீரில் சிக்கி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில ரகசிய பாவங்களின் நிமித்தம் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடுவதில்லை. அல்லேலூயா. இரண்டு பேரை நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் பேதுரு மறுதலிக்கிறான், மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடிக்கிறான். மறுபக்கம் யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு பின்மாற்றத்திற்குள் போய்விடுகிறான். இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனஸ்தாபப்பட்டு ஒரு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் உங்கள் கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, உங்களை தேவன் வைத்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மகளை போல பாவத்தினால் வந்திருந்தாலும் சரி, அல்லது பேதுருவை போல மறுதலித்த கண்ணீராக இருந்தாலும் அந்த கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார். உங்களுக்கென்று தேவன் கொடுத்த அழைப்பும் கிருபையும் வரங்களும் மாறுவதில்லை. சிலரை பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நீ இந்த பாவத்தை செய்து விட்டாய், அவ்வளவுதான், நீ பின்மாற்றம் அடைந்து விட்டாய், இனி நீ எழும்பவே முடியாது. இல்லை இல்லை, இன்றைக்கு கர்த்தர் மனஸ்தாபத்தோடு ஒரு கண்ணீரை சிட்டு நீ விட்டு பார். உன் கண்ணீரை துடைக்க ஒரு வார்த்தை பெறப்பட்டு வருகிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. லூக்கா 7:48 அந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 50 சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இன்றைக்கு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை துடைக்கும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனக்குள் ஒரு சமாதானம் பிரவாகித்து வரும். புத்தி கெட்டாத ஒரு சமாதானம். அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது ஒரு சிலர் அப்படிப்பட்ட கண்ணீரோடு இங்கே வந்திருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ரத்தம் உன் பாவங்களை கழுவும். ஒருவேளை பின்மாற்றத்தின் பாவத்தில் வந்திருந்தாலும் உன்னை என் ரத்தத்தினால் கழுவி மறுபடியும் என் அப்போஸ்தலனாக, என் தீர்க்கதரிசியாக, என்னுடைய தேவ பிள்ளையாய், என் ஊழியக்காரனாய் உன்னை மறுபடியும் எடுத்து நிறுத்த போகிறேன். உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் வருவதற்கு அடுத்த காரணம் வியாதிகள். எசேக்கியா என்ற ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது ஆண்டவர் சுவிசேஷ கூட்டம் மாதிரி இன்றைக்கு வார்த்தையை கொடுக்குறீங்க. ஆனால் ஆண்டவர் என் இடத்துல சொல்லி அனுப்பினார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு என் இருதயத்தில் இருக்கிற பாரம் அது நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்ணீரும் துடைப்பது என்னுடைய வைராக்கியம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா முகத்தில் இருந்த கண்ணீரை துடைக்க. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கதறுகிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 20:3-5 வாசித்து பாருங்கள். வியாதி நிமித்தம் அவனுக்கு ஒரு கண்ணீர் வருகிறது. கர்த்தர் அவன் கண்ணீரை துடைக்கிறார். எப்படி துடைக்கிறார் தெரியுமா? அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியை சுகமாக்கி ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிற ஒரு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய போதகர் ஐயா ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய மரண போராட்டத்தில் நான் தான் சென்னையில் டயபெட்டிக் சென்டரில் இருக்கும்போது அவருக்கு பயங்கரமான காலில் ஒரு போராட்டம், சீழ் வடிந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கு அவர் போகிறார். அந்த நேரத்தில் அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்தது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நானும் மூத்த போதகர் ஐயா பிரதாப் சிங் அந்த நேரத்தில் அங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் அண்ணன் மோகனும் அண்ணனும் ஜெபம் பண்ணினாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை அவர் மேல் இறங்கினது, நம்ம போதகர் ஐயா மேலே. ஐயாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வந்த டாக்டர், சீஃப் டாக்டர் சொன்னார், சர்ஜரி வேணாம், போகிறேன் அப்படின்னு போயிட்டார். அல்லேலூயா.
ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலாக கர்த்தர் கொட்டி கொடுத்தார். இந்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய வந்திருக்கிறார். ஏதோ ஒரு வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டு உங்களை கண்ணீர் விட வைத்திருக்கலாம். இன்று உயிர்த்தெழுந்து இயேசு சொல்லுகிறார், உன் வியாதியை சுகமாக்கி உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், லாசரு மரித்து போகிறான். இழப்பினால் ஒரு பெரிய கண்ணீர் அங்கு வந்திருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் கண்ணீரை பார்த்து கண்ணீர் விடுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் சில கண்ணீர் மற்றவர்களுக்கெல்லாம் புரியாது. இது எப்போ பாரு அழுதுகிட்டு இருக்கும், இது கண்ணீர் அப்படிதான் அப்படின்னு நம்மளை ஒரு ரொட்டீனாக பார்ப்பாங்க. ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்மை ரொட்டீனாக பார்க்க மாட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணீர் விடும்போது உங்கள் பக்கத்தில் வந்து அவர் கண்ணீர் விடுவார். உங்கள் கண்ணீருக்கு எப்படி பதில் கொடுப்பது என்பதற்கு அவரிடத்தில் ஒரு ஞானம் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவரிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. உங்கள் கண்ணீரை துடைக்க. அந்த லாசரு மரித்து போய்விட்டான், 4 நாளாயிற்று, சடலம் நாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் கண்ணீரை துடைக்க. அல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை லாசருவை உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வந்து அங்கிருந்த எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்தது. இன்றைக்கு கூட மரண வியாதியிலே பாடுகளை இனிமேல் வெளிவர முடியாது. இந்த ஆத்மா மரித்து போனது, இது பாவத்தில் மரித்தது, இது வியாதியில் மரித்தது, இது மன சோர்வில் மரித்து போனது, இது டிப்ரெஷன்ல மரிச்சிருச்சுன்னு உங்களை குறித்து என்ன சர்டிபிகேட் கொடுத்திருந்தாலும் என் இயேசு கண்ணீரை துடைக்கும் போது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் மறுபடியும் எழுப்புவார். சில நேரங்களில் கடன் தொல்லைகள் நம்மை நெருக்கும் பொழுது, அதற்கு வருமானத்துக்கு வழியே இல்லாத அளவுக்கு கூடிக்கொண்டே போகும்போது, இந்த கடனை அடைப்பது முடியாத காரியம் என்று நம்பிக்கையே வராத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். அல்லேலூயா. புத்தி கட்டாத வழியிலே ஒரு வழியை திறந்து உங்களை மறுபடியும் வெளியே எடுத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைகளை? கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் என்னை விசுவாசிக்கிறார்கள், நான் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று. ஒவ்வொருடைய கண்ணீரை நான் துடைக்கட்டும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், மனிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், அதனால் எனக்கு ஒரு கண்ணீர் வந்திருக்கிறது. யோபு 16:20 வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நன்றாக தான் கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். உத்தமர்களாய் பரிசுத்தராய் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதுமான நல்ல சூழ்நிலை இருக்கலாம். திடீரென்று சில பிரச்சனைகள் வந்து நம்ம மேல் மோதி நம்மை கண்ணீருக்குள் கொண்டு வரும். யாருக்கு பதில் சொல்ல முடியாது. கேட்பாங்க, நீ சர்ச்சுன்னு ஓடுறியே, ஏசு ஏசுன்னு சொல்றியே, எந்த நேரம் பைபிளை வாசித்துட்டு இருக்கிறியே, ஏன் உனக்கு இப்படி நடந்தது கேட்குறாங்களா? அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை கொண்டு வருகிறது. யோபுக்கு அப்படித்தான் நடந்தது. வாசிங்கள் யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண்ணீர் சொரிகிறது. ஏன் தெரியுமா? ஜனங்க என்னை பரியாசம் பண்ணுறாங்க ஆண்டவரே, எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், சில காரியங்களுக்கு என்னால் பதில். ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலை? ஏன் உனக்கு குழந்தை பிறக்கலை? ஏன் நீ இன்னும் வீடை கட்டலை? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? ஏன் உனக்கு இந்த வியாதி? ஏன் உனக்கு இந்த இழப்பு? நிறைய என் மேலே கேள்வி கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய பரியாசத்தை நான் கேட்கும்போது எனக்கு கண்ணீர் வருகிறது. இயேசு சொல்லுகிறார், அந்த கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோபு அப்படித்தான் கண்ணீர் விட்டான். கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுக்கிறார். யோபு பார்க்கிறான். என்ன வார்த்தை? அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்? யோபுக்கு முன்னிலைமையிலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட இங்கு வந்திருக்கிற அநேகரை கண்ணீரை துடைக்க உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நீ பரியாசம் பண்ணப்படுகிறது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு 2 மடங்கு நன்மையை கொடுக்க நான் இன்று வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை எப்படித்தான் துடைப்பார்? தாவீதின் வாழ்க்கையில் பார்த்தீங்களா, அடுக்கடுக்கான எதிர்ப்பு. சங்கீதம் 6:6 வாசித்து பாருங்கள். தாவீதினுடைய சங்கீதம் முழுவதும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களுடைய எதிர்ப்பு.
அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் எதிர்ப்பு, நன்மை செஞ்சா தீமை வருது. தாவீதுக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஒண்ணே ஒண்ணு, என் கண்ணீர் கண்ணீர். ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 6:6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமென். தேவனுக்கென்று வாழும் பொழுது, தேவ சித்தத்தை செய்யும் போது, வரும்போது, எதிர்ப்புகள் வரும்பொழுது நம்மை அறியாமலே கண்ணீர். தாவீதின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. பக்தனாகிய பவுலின் வாழ்க்கை பாருங்கள். ஊழியத்தின் நிமித்தம் அவன் வாழ்க்கையில் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பவுலை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். பவுலை கொண்டு இதுவரைக்கும் கண்டிராத கேட்டிராத சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். பவுலை பார்த்து சொன்னார், நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் பாவிகளில் பிரதான பாவி, அப்போஸ்தலரில் மிக சிறியவன், ஆனால் சபையை கட்டி நான் எதிர்பார்த்த ஒரு சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற சத்தியத்தை உன்னை கொண்டு நான் வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க, ஊழியத்தை நிமித்தம் எனக்கு சில பிரச்சனைகள் வருகிறது. யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடுகள், யாருக்கும் செய்யாத அற்புதங்கள், யாருக்கும் விளைக்காத தேவனுடைய தரிசனங்கள் உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். அப்படி கொடுத்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. ஒரு பக்கம் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி வெளியே நிற்கிறார், அடுத்து தம் ஜனத்தினுடைய கண்ணீர் எல்லா முகத்திருந்த கண்ணீரை துடைக்கிறார். மூன்றாவது ஒரு வார்த்தையை நான் வாசித்தோம், நிந்தையை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைப்பார். சிலருக்கு கண்ணீர் வர முடியாது, குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். அந்த கண்ணீரை காண்பிக்க கூட அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னால் அந்த கண்ணீரை இந்த உலகம் பார்த்து அருவருக்கும். அப்படிப்பட்ட நிந்தையினுடைய கடந்து போகிறவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறார், உன் நிந்தையை நான் நீக்கி போடுவேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமாம். எஸ்ஐயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. ஒருவேளை இந்தியாவில் இல்லாமல் அமெரிக்காவில் வந்துடும் நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிந்தை அவமானத்தை பூமியிலிருந்தே கர்த்தர் எடுத்து போடுவாராம். அல்லேலூயா. ஒருவேளை எந்த நிந்தையோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 30:23-24 வாசியங்கள். ராகேலுக்கு கர்த்தர் நிந்தையை நீக்குவதற்கு ஒரு காரியம் செய்கிறார். என்ன காரியம்? வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஆமென். அவள் சொல்கிறார், கர்த்தர் என் நிந்தையை நீக்கினார். எப்படி தெரியுமா? இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கை இல்லை இல்லை இல்லைனால உங்களுக்கு ஒரு நிந்தை வந்திருக்கலாம். இன்று காலையில் உயிர்த்தெழுந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நிந்தையை நீக்கி போட இல்லாததை உன் வாழ்க்கையில கொடுத்து அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. சிலருக்கு குழந்தை இல்லை, சிலருக்கு வேலை இல்லை, சிலருக்கு வீடு இல்லை, சிலருக்கு உறவுகள் இல்லை, சிலருக்கு சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, இல்லை சில திராணி இல்லை, ஞானம் இல்லை. எது எது இல்லை என்று உங்கள் வாழ்க்கையில் நிந்தை இருக்கிறதோ, என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை நீக்கி போட நீ நினைத்து பார்க்காதது, நீ எதிர்பார்க்காததை உன் எல்லைகளில் கொண்டு வருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர்கிட்ட எதுவுமே சொல்ல தெரியாது. எதுக்காக ஜெபிக்கணும், எனக்கு ஏதோ மனசில் கவலையாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது, எனக்கு என்னன்னே புரியல, நமக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்குள் வாழ்கிற ஆவியானவருக்கு தெரியும், எதை செய்தால் உங்கள் நிந்தை உங்கள் வெட்கம் உங்களை விட்டு விலகும் என்று. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை செய்யும்படி தான் உங்களை இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:24 வாசிக்கும் போது எலிசபெத்துக்கு ஒரு அழகிய குழந்தையை கொடுத்து அவள் நிந்தையை நீக்கி போட்டார் வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி 1 சாமுவேல் 1 வாசிக்கும் பொழுது
அன்னாள் ஒரு நிந்தைக்குள் இருக்கிறாள். இல்லை, அவளுக்கு குழந்தை பாக்கியம். அது நிமித்தம் ஒரு அவமானத்தில் இருக்கிறாள். அவள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து கண்ணீரை விடுகிறாள். கர்த்தர் அந்த நிந்தையை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நிந்தையை நீக்குவதற்காக கர்த்தர் இல்லாததை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஒரு வேலை இல்லை, அதனால் ஒரு அவமானம், வேலையை கொடுப்பார். சிலர் இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு அபிஷேகம் இல்லை பிரதர், வல்லமை இல்லை பிரதர், வரங்கள் இல்லை, வேத ஞானம் இல்லை, வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் முகத்தை பிரகாசமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார். என்ன வார்த்தை? தேங்க்யூ லார்ட், எனக்கு ஒரு பெரிய வெற்றி. வாசிங்க யோசுவா 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. எகிப்தின் நிந்தை என்று இஸ்ரவேல் ஜனங்க மேல ஒரு பிரச்சனை இருந்தது, தோல்வி. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் புரட்டி போட்டேன். உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் பொழுது அந்த நிந்தை அப்படியே அகலும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு நிந்தை இருந்தது. அன்று தேவன், வாசிங்க 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து ஒரு பெரிய நிந்தையை கொண்டு வந்திருந்தான். தாவீதுக்கு ஒரு வெற்றி, தாவீது மூலம் கொடுத்து அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு காரியம், ஒரு சவால் உங்கள் வாழ்க்கையில நிந்தையாய் வந்திருக்கலாம். ஒருவேளை தேவனுக்கு விரோதமான சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் பேசின சில வார்த்தைகள் இருக்கலாம், அல்லது சில செய்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த நிந்தையை நான் மாற்றப் போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள். உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல போய் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. நெகேமியா சொல்றார், என்னுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது, எனக்கு ஒரு நிந்தை. எங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்த அழகான ஒரு அலங்கம், ஒரு தேசம், ஒரு பட்டணம், அலங்கம் இடிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மதில்கள் இடிக்கப்பட்டது போல் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதன் உங்கள் வாழ்க்கையில் நிந்தையாக இருக்கலாம். பிரதர், என் பேரை கெடுத்துட்டாங்க பிரதர், என்னால் ஜெபம் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் எனக்கு எது ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிருந்தேன்னா அதை உடைச்சிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எது அலங்கம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ, ஒருவேளை அது இடிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிந்தையை நான் மாற்றப் போகிறேன். அந்த அலங்கத்தை மறுபடியும் எடுத்து நெகேமியாவை கொண்டு கர்த்தர் கட்டுகிறார். கட்டும்போது அவ்வளவு ஜனங்களும் அவர்களை பழித்து கொண்டிருந்தார்கள். என்னப்பா கர்த்தர், இங்கே தேவன் தான் பெரிய தேவன், உலகத்தில் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் அலங்கத்தை எல்லாம் இடித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த நிந்தையை கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு அலங்கம் எப்படி இடிக்கப்படுங்க, எப்படி உங்களுக்கு இது நடக்கலாம்? கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் அதை நான் கட்டி நிறுத்துவேன். அல்லேலூயா. இன்றைக்கி கூட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார், எருசலேமின் அலங்கத்தை கட்டின தேவன் இந்த ஆலயத்தையும் எடுத்து கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரே, பல வருடங்களாய் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டு இருப்பதை கர்த்தர் அறிவீர். இப்பொழுது எங்கள் நிந்தையை மாற்ற எங்கள் அலங்கத்தை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நெகேமியாவின் அபிஷேகத்தை கேட்டு நிற்கிறீங்க? உங்கள் மூலம் கட்டப்பார். வலது கருத்தை உயர்த்துங்களேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட, அலங்கத்தை கட்ட உங்களை ஒப்பு கொடுக்க போது ஜபத்தினால், உபவாசத்தினால், பொருளுதவியினால், மற்ற தேவ ஜனங்களை இங்கு அழைத்து வருகிறதுனால் நீங்கள் கிரியை செய்ய கர்த்தருடைய கை உங்கள் மேல் வந்து அமரும். ரகசியத்தை சொல்கிறேன், உங்கள் மேலே கடவுளுடைய கை வரணும் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா
அலங்கத்தை கட்டுங்க. நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, நெகேமியா என் கரமன் மேல இருக்கும்பா, என் தயவுள்ள கரமன் மேல இருக்கிறோம். நீ போகிற இடம்லாம் வாய்க்கும், நீ போகிற தொட்டதெல்லாம் தொலங்கும். ஒரே ஒரு சீக்கிரட்டு, என் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று உனக்கு ஒரு கண்ணீர் இருக்கிறது அல்லவா? எத்தனை பேருக்கு கண்ணீர் இருக்குது? இந்த தேவனுடைய ஆலயம் முழுமையாய் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கட்ட கட்ட அந்த பாரம் கொண்டு செயல்பட நெகேமியா செய்தான். நிந்தையை நீக்குவதற்கு என்ன தெரியுமா? முதல்ல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுகிறான். அப்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. அதனால்தான் இன்னைக்கு இந்த ஆலயம் கட்ட முடியாததுக்கு காரணம் வெறும் பாஸ்டர் மட்டும் கிடையாது. என் ஜெபம் குறைவு, என்னுடைய முயற்சி குறைவு, என் கண்ணீர் குறைவு, என் உபவாசம் குறைவு, என் மனஸ்தாபம் குறைவு ஆண்டவரே. இந்த நிந்தை நீக்குவதற்கு என்னை ஒரு நெகேமியாவாய் மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அநேகர் மேல் கர்த்தருடைய கை வந்து அமர போகிறது. உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்கள் எல்லைகளில் வரப்போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வர வேண்டிய தேவ தயவு, மனுஷ தயவு பிரவாகித்து வரும். உங்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கிறேன். ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு முன்பதாக நான் என் கல்லூரியை முடித்த பின்பு ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னை நீர் எப்படி பயன்படுத்த போகிற எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆலயம் கட்டுறாங்க, அந்த ஆலயத்தில் போய் நீ ஹெல்ப் பண்ணினார். ஆண்டவரே, நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நான் ஜெபம் பண்ணா இந்த ஆலயத்தில் போய் வேலை செய்யுன்றீங்களே, அங்கே போய் ஏதாவது உதவி உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்தந்த காரியங்கள் இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுக்கு இருக்கிற நாலேஜில் ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. நான் போய் அந்த தேவாலயம் குறைவாக இருந்ததை கட்ட உதவி செய்து கொண்டே இருந்தேன். என் ஆலயத்தை கர்த்தர் கட்டிட்டார். அல்லேலூயா. ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவியிலிருந்து வெளிவேற கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அலங்கத்தை கட்டுகிற நெகேமியாவின் மேல் என் கரம் அமரும். அல்லேலூயா. விசுவாசிச்சிங்கன்னா அப்படியே கரங்களை தட்டுங்க. என் நிந்தையை நீக்குவதற்கு கர்த்தருடைய கரம் என் மேல் அமர போகிறதற்காக ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவேல் 2:19 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. Joel chapter 2 verse 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. உங்கள் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதம், உலக பிரகாரமான சில ஆசீர்வாத குறைவுகள் இருப்பதினால் ஒரு நிந்தை வந்திருக்கலாம். உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் நிந்தைகளை அகற்றப் போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, நன்மையும் கிருபையும் உங்களை தொடருமா? உங்கள் வீட்டில் தானியம் இருக்கும், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதங்கள் இருக்கும். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருக்கு சில குடும்பத்தில் சில தேவைகள், ஒரு அத்தியாவசிய தேவைகள் கூட எனக்கு இல்லையே பிரதர் அப்படின்னு சிலர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நிந்தையை மாற்ற உன் எல்லைகளிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை எசேக்கியேல் சொல்றார், 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில். அது வாசிப்போமா ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாய்? எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென், ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நான் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நிந்தை மற்றும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சி, ஒரு வனாந்தரத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிந்தை நீக்க உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். என்ன பிரதர், இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமான செய்தியாகவே இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அதனால் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு
தன்னுடைய வைராக்கியம் என்ன என்பதை தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு பக்கம் என் ஜனத்தின் கண்ணீரை துடைப்பேன், மறுபக்கம் அவர்கள் வாழ்க்கையில் எது எது நிந்தையை கொண்டு வந்ததோ அதை முற்றிலுமாய் நீக்கி போடுவேன், அதற்கு இல்லாததை அவர்கள் வாழ்க்கையிலே கொடுப்பேன், அவர்களை கொண்டு கட்ட வேண்டியதை கட்டுவேன், அவர்கள் வாழ்க்கையிலே விருட்சத்தின் பலனை, அவர்கள் வயலின் பலனை தானியத்தினால் நிரப்பி பெருக்கத்தை தந்து ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் தங்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன போட்டிருந்ததோ அதே மாதிரி தான் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு செய்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சீடர்கள் முகங்களில் இருந்த கண்ணீரை அப்படியே துடைக்கிறார். துடைச்சாரா? பாருங்க, லூக்கா 24:17 துக்க முகத்தோடு எம்மாவு சீஷர்கள் போகிறாங்க. அவர்கள் முகத்தில் இருக்க கண்ணீரை துடைக்க சத்தியத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போது யோவான் 20:15 மரியாளின் முகத்தில் ஒரு கண்ணீர் இருக்கிறது. அந்த கண்ணீரை துடைக்க தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. பயந்து போன சீடர்கள் இப்போது படித்த வார்த்தையில் அவர்கள் பயந்து உள்ளே இருக்கும் பொழுது, நடுக்கத்தோடு இருந்த பொழுது உள்ளே நுழைந்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைச்சார். அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, அவர்களுக்கு ஒரு நிந்தை வந்தது. என்ன நிந்தை? இவங்க இயேசுவை பின்பற்றி போனாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. அப்படின்ற கட்டத்திற்குள் சீடர்கள் வந்து விட்டார்கள். ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். சீடர்களும் கூட போகிறார்கள். அப்பொழுது இயேசு வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? புசிக்கிறதுக்கு எதாவது இருக்கான்னு கேட்கிறார். என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் அந்த நிந்தையை மாற்ற அவர்கள் படகிலே ஏராளமான மீன்களை இழுக்க வைத்து, அல்லேலூயா, அவர்களுடைய பலனை பெருக பண்ணி அவர்கள் நிந்தையை அகற்றினர். இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை பின்பற்றதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கடைசியில் பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த காரியத்தை தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றுவதற்காக தன் சீடர்களை அழைத்து அவர்களை பார்த்து சொல்கிறார். 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா சொன்னார்? இந்த உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சேவையை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு உங்களுக்கு தூய ஆவியின் நிறைவு வேண்டும். இந்த தூய ஆவியின் நிறைவு வந்துவிட்டால் எல்லா முகங்களிலிருந்த கண்ணீரை உங்களால் துடைக்க முடியும். கரங்களை தட்டுங்க. நான் எல்லா முகத்திலிருந்த கண்ணீரை துடைக்க உன்னை பயன்படுத்த போகிறேன், உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த போகிறேன், எல்லாருடைய நிந்தையை மாற்றுவதற்கு உங்களை பயன்படுத்த போகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்குள் என்ன பாரம் இருந்ததோ அதை சீடர்களுக்குள் வைக்கிறார். இன்னைக்கு கூட உங்கள் எல்லாருடைய இருதயத்தில் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா முகங்கள் இருந்த கண்ணீரை துடைக்க உமக்குள் ஒரு மனதுருக்கம் இருந்தது, உமக்குள் ஒரு அன்பு பிரவாகித்து வந்தது, எல்லாருடைய நிந்தையும் நீக்கி போட உமக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. ஒரு பக்கம் மனதுருக்கம், மறுபக்கம் வைராக்கியம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு பக்கம் மனதுருக்கம், மறுபக்கம் வைராக்கியம். அதை எனக்குள் அனுப்புவதற்காக உம்முடைய தூய ஆவியினால் நிரப்புவீராக. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினர் இருந்தார்னா உங்களுக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்கும், எல்லா முகங்க கண்ணீரை நான் துடைக்கணும் ஆண்டவரே. என் வீட்டில் ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் அழுகுறாங்க, எங்கள் தெருவில் அழுகுறாங்க, எங்கள் தேசத்தில் அழுகுறாங்க. அவங்க கண்ணீரை துடைக்க என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒருத்தவங்க வெக்கத்தில் இருக்கிறாங்க, நிந்தையில் இருக்கிறாங்க, அவமானத்தில் இருக்காங்க, அதை நீக்கி போடுவதற்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் சந்தோஷமாய் மாறும். அதற்குத்தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார்.
அநேகங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், நான் என்ன பாரத்தோடு என்ன வைராக்கியத்தோடு இருக்கிறேனோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு போங்கள். சீடர்கள் அதே வைராக்கியத்தை. அதனால தான் பைபிளில் 2 காரியம் திரும்ப திரும்ப நடக்கும். எல்லா முகலேருந்து கண்ணீரை துடைப்பார். எல்லாருடைய நிந்தை, இன்னைக்கு கூட அநேகர் நிந்தையோடு கண்ணீரோடு இங்கே வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதை துடைக்கும்படி வந்திருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? ஆவியானவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஓ த வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. நம்பர் 1. நம்பர் 2, அவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க அப்படியே இவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசு பார்க்கட்டும், இயேசு பார்க்கட்டும். பிரதர், பாவத்தினால் எனக்கு ஒரு கண்ணீர் வந்தது, வியாதியினால் வந்தது, இழப்பினால் வந்தது, மற்றவர்களை எனக்கு நிந்தையும் பரியாசமும் பண்ணி நான் உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்த போதும் எனக்கு சோதனைகள் வந்தது. என்னால் யார்கிட்ட பதில் பேச முடியல. எதுக்கு உனக்கு இது நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, உனக்கு போய் நடந்திருக்கு, அப்போ ஏதோ நீ பாவம் செஞ்சிருக்க. யோபுவை போல மனிதர்கள் என்னை குத்தி குத்தி காண்பிக்கிறது எனக்கு கண்ணீரை வரவழைத்திருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் சிலரை இழந்து போய்விட்டேன், அதனால் எனக்கு கண்ணீர் வந்திருக்கிறது. என்னென்ன கண்ணீர் இருக்கிறதோ இயேசு எல்லா கண்ணீரையும் இன்று துடைக்க வந்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி லார்ட், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைப்பதற்குத்தான் தூய ஆவியை ஊற்றியிருக்கிறார். இன்றைக்கி இயேசு என்னிடத்துல சொல்லி அனுப்பினார், எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க என் பரிசுத்த ஆவியை மழை போல நான் ஊற்றப் போகிறேன். பரிசுத்த ஆவியை மழை போல ஊற்றப் போகிறேன். ஒரு தேற்றர வாளனாய் நான் வரப்போகிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ரிசீவ் தட் ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஆவியாய் உயிர்த்தெழுந்த இயேசுவே இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கண்ணீரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துடைக்கப்படுவதாக. உம்முடைய இரத்தத்தினால் ஒவ்வொருடைய பாவங்கள் கழுவப்படட்டும். உம்முடைய தழும்புகளினால் ஒவ்வொரு வியாதிகளும் சுகமடையட்டும். உம்முடைய வல்லமையினால் அவர்களை இழந்தது 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, என் வாழ்க்கையிலே ஒரு அபிஷேக தைலம் வேண்டும், ஆவியின் வரங்கள் வேண்டும், ஆவியின் கனிகள் வேண்டும். இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்ணீரோடு யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக தைலத்தை ஒவ்வொரு மேலும் ஊற்றும். வாயை திறந்த அபிஷேக தைலத்தோடு பேசுங்க. லக்கர பௌத்தர பல சந்தடர பல பௌத்தியா ருஷனம கலர் பௌத்தியரபி ருஷனா ககால பௌத்தர பலபா ஓரப சேகர பல தடா. ஒரு பழைய அபிஷேகம் அல்ல, ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பாஷை இறங்குகிறது. பெற்றுக்கொள். ஓ தம்தம் அரமல குனர பலபத்துட ரபௌஷனா ரசகர பலத்துடா. கால்களில் இருக்கிற ஒரு பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. தண்டு வடத்தில் இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. உன் தலையில் இருக்கிற பலவீனங்கள், வலி, வேதனை இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஓ சபுகதர பலா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. இது சரியான நேரம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive that fire, receive that fire, receive that fire in the name of Jesus. உங்கள் மேல் இறங்குகிறது, இறங்குகிறது. கடைசி ரோல் இருக்கிற மேலும் அந்த அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரபாசலாகன தடர பலதுடா லிகரபன மௌதர பௌஷராபகுனா ஏசுவா ஏசனகன மாதர பல ஹோரபல துடரபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இன்றைக்கு இயேசு ரட்சகர் உங்கள் மத்தியில் உலாவுகிறதை தத்துரமாய் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தத்துரமாய் அனுபவிக்க போகிறீர்கள். ஒவ்வொருடைய கண்ணீரையும் இயேசு துடைக்கிறார், துடைக்கிறார். Receive it now in the name of Jesus. உன்னை அறியாமலே ஒரு சமாதானம், உன்னை அறியாமலே ஒரு சந்தோஷம், உன்னை அறியாமலே நீ பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் வியாதி சுகமடைந்தது, உன் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மை வந்தது, உனக்கு ஒரு பெருக்கம் வந்தது, உன் நிந்தை எடுத்து போடப்பட்டது, உன் அவமானம் வெளியேறிவிட்டது. அது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. ஜோபி லாகா மேகரேபி ஹிந்துரு அபாசமாக்கதரா
சிலர் வழி தெரியாம அடுத்த அடி என்ன வைக்கிறது, ஒரு பிளாங்கா இருக்கு. ஒரு அடி கூட எனக்கு வழி இல்லை, மூளையிலையும் ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி சிலர் வந்திருக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உன் பக்கத்தில் தான் நான் வந்து இப்போது நிற்கிறேன். உன் பக்கத்தில் தான் நான் வந்து நிற்கிறேன். உனக்கு ஒரு வழியை காண்பிக்க போகிறேன். ஒரு மகிமையான அற்புதத்தை செய்து உன் கண்ணீரை துடைத்து, அல்லேலூயா சொக்கரபா இஷாதரபா. ரகசியத்தை சொல்கிறேங்க. பேதுரு 3 முறை மறுதலித்தான். ஏசு அதை பற்றி பேசவே இல்லை. ஐயோ நான் மறுதலித்தனே, ஐயோ நான் சபித்தனே, ஐயோ நான் சத்தியம் பண்ணினேனே, அதை பற்றி ஏதாவது பேசுகிற போறாருன்னு அவன் நினச்சி பார்த்தான். அது பேசியிருந்தாருன்னா அவன் கண்ணு கலங்கியிருக்கும். பேசவே இல்லைங்க. உங்கள் குறைகளை குத்தி காண்பிக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா. உங்களுடைய பின்மாற்றத்தை மறுபடி பேசுகிற தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை. அந்த பின்மாற்றத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு வார்த்தை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறாயா. ஓ பாசோலா பாச்சரபா. சகோதரி, இன்னும் கர்த்தர் உங்களை நம்புறாரு. சகோதரா, இன்னும் உங்களை கர்த்தர் நம்புறாரு. உங்கள் நிந்தையை அகற்றுகிறார், உங்கள் நிந்தையை அகற்றுகிறார். மாறாக உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். Receive it now in Jesus name. உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்க போகிறார். சபையிலே திரளான ஜனங்கள் வரும்படிக்கு உங்களை ஒரு சுவிசேஷகனாய், உங்களை ஒரு சுவிசேஷகையாய் கர்த்தருடைய சத்தியத்தை சுமந்து கொள்ள போகிறீர்கள். சபாலகந்தடரபியா சேகரா மேபிலி டூதரஹாபினா பெரக்ரோபாத்தியாதி லுசுசுஹமிரபில மிஷுக்குரபனா. இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அவர் கையில் ஒரு நெருப்பு பந்தம் இருக்கிறது. ஒவ்வொருவர் மேல் வைக்கிறார். நீ எனக்காய் எழுந்து பிரகாசிப்பாய், நீ எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டியாய் மாறுவாய். நான் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், உன்னை எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டியாய் மாற்றும்படி இதோ நான் வந்திருக்கிறேன். நான் கண்ணீரை துடைக்கும் போது, உன் நிந்தையை மாற்றும் போது நீ எனக்காய் எழுந்து பிரகாசிப்பாய். என் மன துருக்கத்தை உனக்குள் வைக்கிறேன், என் வைராக்கியத்தை உனக்குள் வைக்கிறேன். என் மன துருக்கம் எல்லா மனிதனுடைய கண்ணீரை துடைக்கவனை பயன்படுத்தும். என்னுடைய வைராக்கியம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்க வெட்கத்தை அகற்றி போடும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, நெகேமியாவுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்தீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட போது அந்த அலங்கத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை நிந்தையை மாற்ற நான் தெரிந்து கொண்டேன். நீதானந்த நெகேமியா, சகோதரி நீதானந்த நெகேமியா, சகோதரா நீதானந்த நெகேமியா. உன்மேல் கர்த்தருடைய கை அமருகிறது, உன்னை கர்த்தருடைய கை அமருகிறது. இந்த ஆலயத்தை கட்ட தேசங்கள் திரும்பி பார்க்க, பட்டணம் திரும்பி பார்க்க இந்த தேவ மனிதனுடைய கண்ணீர் பதில் தரும்படிக்கு கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. ஹோலா கன சபர பலதுடா லிட்டரபல போதரபன ஹோலபரப சந்தரப லிட்டரபன சுந்தரு ரசோகன மாற்றரப சந்தரபல. வானம் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. உன்மேல் கர்த்தருடைய கை அமருகிறது. நீ நிந்தையை மாற்றுகிறவள், நீ நிந்தையை மாற்றுகிறவன். உன் மூலம் தலைகளாய் மாறுகிறது. ஓ ஷாலபாவு அமாகோதா பெல்லை ஹூனா மாதரபாசே ரீகொல்ல பௌச்சரபா சந்தரபா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை இயேசு காண்பிக்கிறார். உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அரசு காரியத்திலும் சரி, இந்த உலகத்தின் சில பதவிகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். கர்த்தருடைய வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நூதனமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். You are receiving the great experience today. Great experience today, different experience today by the power of the Holy Ghost. Thank you Jesus. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா? எனக்குள் கடவுளுடைய ஆவி இருக்கிறதா? 2 அடையாளம்.
ஒன்று, இயேசுவின் அன்பும் மனதுருக்கமும் உங்களுக்குள் இருந்து பிரவாகித்து ஓடும். எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாருடைய நிந்தையும் மாற்றப்படணும் ஆண்டவரே. என் தேவன் மேல் எனக்கு இருக்கிற வைராக்கியம் தகப்பனே, யார் யார் என்னென்ன தேவைகளோடு இன்று வந்திருக்கிறார்களோ இந்த காலை ஆராதனையில் எல்லாருடைய பாவங்களையும் நீர் மன்னிக்கிறதற்காய் நன்றி, எல்லாருடைய வியாதிகளையும் சுகமாக்குவதற்காய் நன்றி, எல்லாரையும் மறுபடியும் எழுப்பி தீர்க்கதரிசிகளாய் அப்போஸ்தலர்களாய் நீர் நிறுத்துகிறதற்காய் நன்றி. யார் யார் என்னென்ன இல்லை இல்லை என்று வந்திருக்கிறார்களோ நீர் அவைகளை இருக்கிறதாய் அழைத்து அவர்கள் நிந்தையை மாற்றுவதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய பிரயாசத்தின் பலனையும் நிரப்பி பெருக பண்ணுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காய் நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீர் சொன்னதை சொல்லியிருக்கிறேன். Legozam tamahasikro re maso bilaktidoro veri bakison mahal ala zughanta dare bauchira mekro bilaktidorobe mishokadara. இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் உன் இருதயத்தில் கர்த்தருடைய விரல் எழுதி கொண்டிருக்கிறது. அதை பிசாசு நீ பொறுக்கி போட முடியாது, அதற்குள் முட்கள் வர முடியாது. இனிமேல் அது வழியருகே விதைக்கப்பட்டதாகவோ பாறையாகவோ இருக்காது. கர்த்தருடைய கரம் அதை எழுதினபடியினால் நீ கர்த்தருக்கு நீ எழுப்பி பிரகாசிப்பாய். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.